கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அண்ணல் நபியின் அழகிய வரலாறு என்ற இந்த தொடரில் நேற்றைய தினம் இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த உஹது யுத்தம் குறித்த செய்திகளை நாம் பார்த்திருக்கிறோம். நபிகளாருடைய வாழ்க்கையில், குறிப்பாக மதீனாவுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய அதிகபட்ச உழைப்பை எடுத்துக்கொண்ட வேலை எது என்று பார்க்கிற பொழுது போர்க்களங்களில்தான் அதிக நேரங்களையும் அதிக உழைப்பையும் அவர்கள் செலுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. நிறைய போர்க்களங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்திருக்கிறார்கள். அவை அனைத்தையும் முறையாக தொகுத்து ஒவ்வொரு போர்க்களத்தில் உள்ள நிகழ்வுகளையும் நாம் படிக்க ஆரம்பித்தா அதுக்கு மட்டுமே 1 மாதங்கள் போதாது என்கிற அளவிற்கு பாடங்களும் படிப்பினைகளும் நிகழ்வுகளும் அறிவுரைகளும் நிறைய போர்க்கள செய்திகளில் மட்டுமே இருக்கிறது. மேற்கத்திய உலகத்தில் நாம் பார்க்கும் பொழுது, குறிப்பாக அமெரிக்காவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போர்க்களங்களை மட்டுமே ஆய்வு செய்து அதை ஒரு பாடநூலாகவெல்லாம் இராணுவ வீரர்களுக்கு, அங்கே பணியாற்றக்கூடியவர்களுக்கு படித்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலையிலும் இன்றைக்கு நாம் பார்க்குறோம். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் போர்க்களத்தில் நாம் பயன் தர தகுந்த சமகாலத்திற்கும் சரி எதிர்காலத்துக்கும் சரி தேவைப்படக்கூடிய பல செய்திகள் இருக்கிறது. ஆனால் அது எல்லாத்தையும் சேர்த்து தொகுத்து பார்ப்பதற்குரிய வாய்ப்போ கால அவகாசமோ இல்லாத காரணத்தினால அதை மட்டுமே பார்க்க ஆரம்பித்தா மற்ற விஷயங்களை பார்ப்பதற்குரிய நேரமும் நமக்கு இருக்காதுங்கிற காரணத்தினால அது குறித்த தகவல்களை, ஒரு மேலோட்டமான செய்திகளை பார்த்துவிட்டு நாம் அடுத்த விஷயத்திற்குள்ளே போய்விடலாம். அடுத்த ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் சந்தித்த ஒரு பெரிய போர் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் அஹ்ஸாப் யுத்தத்தை சொல்லலாம். அஹ்ஸாப்னா கூட்டுப்படை என்பது அதனுடைய பொருள். இது எதனால் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டால், மதீனாவில் இருக்கக்கூடிய யூதர்கள் அவங்க பல்வேறு குழுக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக ஒன்றிணைத்தார்கள். எல்லாரையும், யார் யாரெல்லாம் மாற்று கருத்தில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் போய் பார்த்து ரெடி பண்ணி, நீங்கள் முகமதுக்கு எதிராக படை திரட்டி வாருங்கள் அப்படிங்கிறது மாதிரி அவங்கள உசிப்பேத்தி விட்டாங்க. அதுக்கு மக்காவாசிகளுக்கு ரொம்ப விருப்பமாக இருந்துச்சு. அவங்களும் இதில் ஆர்வம் காட்டி கொண்டிருந்த காரணத்தினால மீண்டும் ரசூலுல்லாவை தலையெடுக்க முடியாத அளவிற்கு அழிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு கோபமும் வேகமும் அவங்களுடைய உள்ளத்தில் இருந்ததுனால அவங்களும் இதில் பிரதானமான பங்கு வகித்து பல்வேறு தரப்பினர்கள் சேர்ந்து கொண்டு கூட்டாக வந்து தாக்குதல் நடத்த வந்த காரணத்தினால இந்த போருக்கு பேர் கூட்டுப்படை போர் என்று அறியப்படுகிறது. திருக்குர்ஆனில் அல்லாஹ் ஒரு அத்தியாயமே இந்த பெயரில் வச்சிருக்கிறான். சூரத்துல் அஹ்ஸாப் என்ற பெயரில் ஒரு அத்தியாயமே இறக்கி அருளப்பட்டிருக்கிறது. அதற்கு ஹந்தக் என்ற பெயரிலையும் ஒரு பேர் உண்டு. இந்த போருக்கு ஹந்தக் போர் என்றும் சொல்வார்கள். ஹந்தக்னா அகழ் போர். எதனால் அகழ் என்ற பெயர் அதற்கு வந்தது அப்படின்னு கேட்டால், இந்த போரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி செஞ்சாங்கன்னா, மதீனாவிற்குள்ளே அவர்கள் இருந்து கொண்டார்கள். பத்ரு நடக்கிற நேரத்திலையும் உஹது நடக்கிற நேரத்திலையும் அவங்க மதீனாவை விட்டு வெளியில் போய் எதிரிகளுடைய பாதையில் வழிமறித்து அங்கேயே அவர்களோடு சண்டையிட்டு அப்படியே அவங்கள அனுப்பி வச்சாங்க. ஆனால் ஹந்தக் போர் எப்படி நடக்குதுன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க மதீனாவிற்குள்ளே இருந்து கொள்கிறார்கள். இருந்து கொண்டு அதை சுற்றிலும் ஒரு பெரிய அகழி தோண்டுகிறார்கள். பெரிய குழியை தோன்றாங்க. மதீனாவை சுற்றிலும் எதிரிகள் வரக்கூடிய பாதையில் ஒரு அரைவட்ட வடிவத்திற்கு ஒரு பெரிய நீளமான ஆழமான ஒரு குழியை தோன்றாங்க. ஊரை சுற்றியும் குழி தோண்டப்படுகிறது. இது சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிந்தனையின் பேரில், அபிப்பிராயத்தின் பேரில் இப்படிப்பட்ட ஒரு முறையை கையில் எடுக்கிறாங்க. அது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு போர்க்களத்தில் குழி தோண்டி போர் செய்யக்கூடிய வழிமுறைங்கிறது கிடையாது, அரபுகளுக்கு தெரியாது. சல்மான் ஃபாரிஸி அவங்க பாரசீகத்திலிருந்து வந்தவங்க இல்லையா, அங்கே கடைபிடிக்கப்பட்ட ஒரு முறையை சொல்லி இந்த மாதிரி செய்து நம்மை நாம் தற்காத்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் இது ஒரு வித்தியாசமான அணுகுமுறையாக இருக்குது, நம்ம செய்வோம் அப்படின்னு அந்த களத்தில் இறங்கி அந்த மாதிரி செய்கிறாங்க. மதீனாவை சுற்றிலும் ஒரு பெரிய அகழி ஒன்று தோண்டப்படுகிறது. இந்த நேரத்தில் ரொம்ப பெரிய சிரமத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறாங்க. குறிப்பாக வறுமை. ஏன்னா மதீனாவுடைய ஆரம்ப காலம் தானே இதெல்லாம். 3வது ஆண்டில் நடக்கிறது, 5வது ஆண்டில் நடக்கிறது. இதுவெல்லாம் ஆரம்ப காலத்தில் 5 வருஷம் தான் ஆச்சு. அதனால் இந்த வறுமை, இந்த மாதிரியான சிக்கல்களும் ரசூலுல்லாவுக்கு நிறையவே இருந்துச்சு. இந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு வெறுமனே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து குழி தோண்டுங்கன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துடாம, எல்லா போர்க்களத்திலையும் எப்படி ரசூலுல்லாஹ் களத்தில் இறங்கி வேலை செய்வாங்களோ, எந்த ஒரு கட்டளையும் சொன்னாங்கன்னா அவங்களும் எப்படி பணியாளராக சேர்ந்து பணியாற்றுவார்களோ, அதுபோல இந்த ஹந்தக் யுத்தத்திலேயும் குழி தோண்ட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்ட பிறகு அந்த அகழி தோண்டுகிற வேளையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள்.
அது சம்பந்தமாக நிறைய ஹதீஸ்களை பார்க்குறோம். ஒரு சஹாபி சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண் சுமந்து கொண்டு வந்தார்கள். அவங்க மண்ணை சுமந்து வெட்டி வெட்டி மண்ணை தூக்கி கொண்டு போடணும்ல, அப்போ தானே பெரிய குழி உண்டாகும். அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணை சுமந்து கொண்டு வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவர்களுடைய உடலில் வயிற்று பகுதியினுடைய வெண்மை எல்லாம் அந்த தூசிகளினால் மறைக்கப்பட்டிருந்ததை நான் பார்த்தேன். அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு, ரொம்ப ஆழமாக அதில் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேலை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்திலேயே அவங்க சில கவிதை மாதிரியான ஸ்டைலில் சில பிரார்த்தனைகளை செய்து கொண்டே இந்த வேலையை செய்கிறாங்க. அதையும் நம்ம ஹதீஸ்களில் பார்க்குறோம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹும்ம லௌலா அந்த மஹ்ததைனா வலா தஸத்தக்னா வலா சல்லைனா ஃபஅன்ஸில்ன சகீனத்தன் அலைனா வஸப்பித்தில் அக்தாம இன் லாக்கைனா இன்னல் உலாகது பகவ் அலைனா இதா அராது ஃபித்னத்தன் அபைனா. எல்லாமே நானே முடியுது. ரசூலுல்லாஹ் மேலோட்டமாக சொல்கிறாங்க. அது ஒரு பார்ப்பதற்கு ஒரு நல்ல ஓசை நயத்தோடு கூடிய ஒரு கவிதையை போல நமக்கு தெரிகிறது. அதில் என்ன சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ், அல்லாஹும்ம லௌலா அந்த, இறைவா நீ அருள் புரியவில்லை என்றால், மகுத்ததைனா நாங்கள் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம், வலா தஸத்தக்னா தர்மம் செய்யக்கூடியவர்களாக ஆகியிருக்க மாட்டோம், வலா சல்லைனா தொழக்கூடியவர்களாக இருந்திருக்க மாட்டோம், ஃபஅன்ஸில்ன சக்கீனத்தன் அலைனா எங்கள் மீது உனது அமைதியை அருள் புரிவாயாக, வஸப்பித்தில் அக்தாம இன் லாக்கைனா எதிரிகளை நாங்கள் சந்திக்கிற நேரத்தில் எங்கள் பாதங்களை நீ உறுதிப்படுத்துவாயாக, இன்னல் உலாகது பகவ் அலைனா இந்த குறைஷிகள் இவர்கள் எங்கள் மீது கடுமையாக வரம்பு மீறி விட்டார்கள், இதா அராது ஃபித்னத்தன் அபைனா அவர்கள் எங்களை சோதிக்க நினைத்தால் நாங்கள் அதற்கு விட்டு கொடுக்க மாட்டோம், நாங்கள் வீராவேசத்தோடு தான் அதை எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிற மாதிரியும் தோழர்களுக்கு ஒரு பூஸ்ட் ஏற்படுத்துகிற மாதிரியும் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டு அந்த அகழ் வெட்டக்கூடிய பணி நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடிய இந்த துவா பிரார்த்தனை என்ற செய்தி புகாரியில் 2837வது ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ தோண்டிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பகுதியில் ஒரு பெரிய பாறாங்கல் வந்து மாட்டிக்குது. சஹாபாக்கள் அடிக்கிறாங்க, அந்த பாறையை உடைக்க முடியலை. உடனே ரசூலுல்லாஹ்ட்ட வந்துடுறாங்க, ஒரு பெரிய பாறை சிக்கிக்கிச்சு, அடித்து உடைக்க முடியல அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் பார்க்குறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை விட்டுவிட்டு இந்த பக்கம் வர்றாங்க. வந்து சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் தன்னுடைய கரங்களில் அந்த சம்மட்டியை எடுத்துக்கொண்டு, உடைக்கிற ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு ஓங்கி பாறையின் மீது அடிக்கிறார்கள். ஃபஅகதன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மாலூல் அந்த சம்மட்டியை எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலரப அடித்தார்கள். ஃபஆத கசீஃபன் அடித்த ஒற்ற அடியில் அப்படியே பாறை சுக்குநூறாக நொறுங்குகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய பலமும் நமக்கு விளங்குகிறது. அத்தனை சஹாபாக்களும் சேர்ந்து முயற்சி எடுத்து முடியலைன்னு சொல்லிட்டு கடைசியில் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பலம் எவ்வளவு வேகமாக அடிச்சிருந்தா ஒரு பாறை ஒற்ற அடியில் தூளாகி இருக்கும். அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் வந்து அடித்து உடைக்கிறாங்க. இப்படி அடிக்கிறதுக்காண்டி ரசூலுல்லாஹ் கையை தூக்குறாங்கல்ல, தூக்கும் பொழுது அவர்களுடைய ஆடை விலகி வயிற்று பகுதியை பார்த்தால் வயிற்றிலே கற்கள் கட்டப்பட்டிருக்கிறது. கல்லை கட்டி வச்சிருக்கிறாங்க வயிற்றில். அது அந்த காலத்தில் இந்த பசி ஏற்படுகிற நேரத்தில் பசியிலிருந்து தங்களை காத்துக்கொள்வதற்காக வேண்டி கல் கட்டக்கூடிய கூழாங்கற்கள் மாதிரி வயிற்றுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய, பசியில் இருந்தோம்னா உடம்பு சூடாயிரும்ல, இப்போ நோம்பில் இருக்கிறோம், நோம்பு நேரத்தில் உடம்பு சூடாகுது இல்லையா, காலியாக கிடக்கும் பொழுது, அப்போ அந்த சூட்டை தணிக்கிற மாதிரியும் வயிறு உள்ளுக்குள்ளேயே போய்கிட்டு இருக்கும்போது ஏற்படக்கூடிய அந்த உடல் வளைவை கொஞ்சம் நிமிர்த்தி பிடிக்கிற மாதிரியும் வயிற்றில் கற்களை கட்டக்கூடிய பழக்கம் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பசியோடு இருந்து கொண்டு இந்த வேலையை செய்கிறார்கள். சொல்லிட்டு இந்த செய்தியை சொல்லக்கூடிய ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஒல் அபிஸ்னா சலாசத்தன் லா நதூக்குத வாக்கன், நாங்கள் ஏறத்தாழ 3 நாட்களாக சாப்பாடே இல்லாமல் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். சஹாபாக்களும் சரி ரசூலுல்லாஹும் சரி கிட்டத்தட்ட 3 நாளாக சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வறுமையின் கோர பிடிகளை இருந்தாலும் அவங்களுடைய வேலைகளில் குறை வைக்கல. அல்லாஹ் எதிரிகள் வர்றாங்க, வேற வழியில் நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த வேலைகளையும் குறை வைக்காமல் வேலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த செய்தி புகாரியில் 4101வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்கிறது. என்ன விஷயம்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சஹாபாக்கள் எவ்வளவு தூரம் கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நமக்கு பறைசாற்றக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. என்ன நிகழ்ச்சி? ஒரு நாள் இரவு இந்த வேலை நடந்து கொண்டிருக்கிற பொழுது எதிரிகள் வந்துட்டாங்க. அகழிக்கு அந்த பக்கம் முற்றுகையிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. அகழியை தாண்டி வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க.
வர முடியலை. இங்கே இருந்துக்கிட்டு சஹாபாக்கள் அம்புகளை எரிந்து அவங்கள தாக்கி கொண்டிருக்கிறாங்க. பெரிய அளவில் போர் நேருக்கு நேராகலாம் சண்டை நடக்கலை. வர நினைக்கிறாங்க, வர முடியலை. இவங்களுடைய தாக்குதல் சின்ன அளவில் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நினைக்கிறாங்க, எதிரிகள் எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க, என்ன திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு நாள் இருக்கிறதுக்குரிய கைவச பொருட்கள் எவ்வளோ வச்சிருக்கிறாங்க. ஏன்னா மதீனாவை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு பிரச்சனை இல்லை, சேஃப்டி. அவங்க ஊருக்குள்ளே உட்காந்துருக்கிறாங்க, தேவையான பொருட்கள், உணவு, குடும்பம் எல்லாம் உள்ளே இருக்குது, பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஊரை விட்டு காலி பண்ணி வந்து உட்காந்துருக்குறாங்க. நீண்ட நாளைக்கு உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது. கொண்டு வந்திருக்கிற உணவுப் பொருட்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட நாளில் காலியாக போயிடும். அதுக்கப்புறம் ஊருக்கு திரும்பி ஆகணும். அப்போ அவங்களுடைய கெப்பாசிட்டி என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்குறாங்க, அலா ரஜுலின் எத்தீனி பி கபரில் கோம், நமக்கு எதிரிகளுடைய செய்திகளை கொண்டு வந்து தரக்கூடியவர் யார்? யாராவது ஒருத்தர் போய் உள்ளுக்குள்ள உள்ள லெவல் என்னங்கிறத பார்த்துட்டு தெரிஞ்சுட்டு வாங்க. இரவு நேரத்தில் சொல்கிறாங்க, தெரிஞ்சுட்டு வாங்கங்கிறாங்க. அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லை, அதை போகிறவரை ஆர்வம் ஊட்டுறதுக்காக வேண்டி கூடுதலாக ஒரு செய்தி சொல்கிறாங்க, ஜஅலஹுல்லாஹு மஇ யௌமல் கியாமா. அப்படி யார் போயிட்டு வர்றாரோ அவரை அல்லாஹ் மறுமையிலே கியாமத்து நாளில் என்னோடு சேர்த்து வைப்பான். நானும் அவரும் சேர்ந்தாப்புல உட்காந்துருப்போம். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அன்றைய நிலவரம் அப்படி இருக்குது. ரொம்ப ரொம்ப நெருக்கடியான ஒரு நிலவரம். அதை விட கடுமையான குளிர் வேற. குளிர் நேரத்தில் கை கால்களை பிரிக்க கூட முடியல. எல்லாம் அப்படி உடம்போடு உடம்பு பிடிச்சி ஒட்டி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கிறது. இந்த நேரத்தில் ஒருத்தர் போறாருன்னா அது ஒரு பெரிய தியாகமாக தான் இருக்கும். அப்படின்றதுனால இப்படிப்பட்ட ஒரு நற்செய்தியையும் சேர்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இவ்வளோ அழகான செய்தி சொல்லப்பட்டிருக்கு. யார் போறான்னு கேட்குறாங்க, பதிலே இல்லை, அமைதியாக இருக்கிறாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஃபஸகத்னா ஃபலம் யுஜிபுஹு மின்னா அஹது. நாங்கள் எல்லாம் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், ஒரு பதிலுமே இல்லை, சைலண்டாக இருக்குது. கொஞ்ச நேரம் ஆச்சு, திரும்ப ரசூலுல்லாஹ் அதே மாதிரி கேட்குறாங்க, எதிரிகளுடைய செய்தியை அறிந்து கொண்டு வருபவர் யார்? அவர் நாளை மறுமையிலே அல்லாஹ் என்னோடு அவரை கியாமத் நாளில் வைத்திருப்பான். ரெண்டாவது தடவை கேட்டாங்க, அதுக்கும் பதில் இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆச்சு, மூணாவது தடவை திரும்ப கேட்டாங்க, மூணாவது தடவை கேட்டும் பதில் இல்லை. இதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, மயிலே மயிலே இறகு போடுன்னா போடுற மாதிரி தெரியல, நம்மளா போட வச்சிட வேண்டியதான் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிற ஒரு சஹாபியை பார்த்து, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, கும் யா ஹுதைஃபா, ஹுதைஃபாவை எழுவீராக, ஃபல்தினி பி கபரில் கும், எதிரிகளுடைய செய்தியை நம்மிடத்தில் கொண்டு வருவீராக அப்படின்னு அவர் பேரை சொல்லி எழுப்பி விட்டாங்க. ஹுதைஃபா சொல்றாங்க, பேரை சொன்னதுக்கு பிறகு ஒன்றும் செய்ய முடியலையே, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க தான் எந்திரிச்சு போங்கன்னு சொன்னதுக்கு பிறகு வேற வழி இல்லை, நான் உடனே எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு போகும்போது சொல்றாங்க, ஒலா ததாரும் அலைய, வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேற எந்த வேலையும் செய்ய தேவையில்லை, நீங்க என்ன பண்ணுங்க, வேற எந்த விதமான காரியங்களையும் ஈடுபடாம செய்தியை மட்டும் சேகரிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இவங்க சொல்றாங்க, நான் போறேன். ரொம்ப மெதுவா ஒரு குளியல் அறையிலே கால்களை பதமாக எடுத்து வைப்பதை போல மெதுவாக எடுத்து வைத்து எதிரிகளுடைய அணிகளுக்குள்ளே புகுந்து விட்டேன். உள்ளே புகுந்தால் உள்ள பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அதுல அபூ சுஃபியான் அமர்ந்திருக்கிறார். அபூ சுஃபியான் எங்க அமர்ந்திருக்கிறார்? அவருக்கு முதுகுக்கு பின்னால் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. குளிரில் இருந்து காப்பதற்காக வேண்டி நெருப்பு வச்சிருப்பாங்கல்ல, நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நெருப்புக்கு முன்னாடி அபூ சுஃபியான் உட்கார்ந்து இருக்கிறார். நான் அப்படியே சுத்தி வந்துகிட்டே இருந்தேன். அபூ சுஃபியான் ஏதோ ஒரு செய்தியை சொல்ல போறார். சொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய மக்களை அலாட் பண்றார். எதிரிகள் யாரும் நம்ம கூட்டத்தில் பூந்துடக்கூடாது அப்படின்றத செக் பண்ணி கொள்வதற்காக அபூ சுஃபியான் சொல்றாரு, யா மாஷர குரைஷ் லியன்துர் மன் ஜலீஸா, குறைஷிகளே உங்களுக்கு பக்கத்தில் யார் இருக்கா செக் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறார். உடனே ஆளுக்கு பக்கத்தில் உள்ளவங்களை யார் யார் யாருன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. ஹுதைஃபா என்ன பண்ணாங்க, டக்குன்னு பக்கத்தில் உள்ள கை பிடிச்சி மன்னன் தேட நீ யாரா அப்படிங்கிறாங்க. உடனே அவன் ஃபுலான் பண்ணு ஃபுலா, இன்னாருடைய மகன், அவன் தெரியாதா உனக்கு, சரி இருந்துக்க அப்படின்ட்டாங்க. அவன் என்ன செய்யணும், திரும்ப கேட்கணும்ல, நீ யாருன்னு கேட்கணும்ல, அவனுக்கு அந்த புத்தி வரல. இவங்க கொஞ்சம் உஷாராக நம்ம கையை அவன் பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கையை நம்ம பிடிச்சிருவோம்னு கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே மெதுவா கூட்டத்தில் நடந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அபூ சுஃபியானை தாக்குவதற்குரிய சரியான தூரத்தில் நிற்கிறார்கள். இப்போ ஹுதைஃபாவுக்கு ஆசை, அபூ சுஃபியான் கதையை முடிச்சிட வேண்டியதான், ஏன்னா இவர் தான் லீடரு, லீடரை காலி பண்ணியாச்சுன்னா கூட்டம் நிற்க, இவர் தான் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்திருக்கிறாரு, இவங்களாம் என்ன கொள்கைக்கு வந்தவங்களா,
தலைவர் கூப்பிட்டுருக்கிறாருன்ற கனி வந்திருக்கிறாங்க. அதனால அபூ சுஃபியானை காலி பண்ணிட்டா பிரச்சனையே தீர்ந்துச்சு, இன்னையோட போர் முடிஞ்சிடும், நம்மளும் நம்ம வேலையை பார்த்து போயிடலாம், சஹாபாக்களும் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியான அந்த தருணம் பார்த்து மிக அருகாமையிலே நிற்கிறார். தன்னுடைய அம்பு கூட்டில இருந்து அம்பை எடுத்து வில்லிலே பொருத்தி அந்த நாணை இழுத்து விடுவதற்குரிய அந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறார், எனக்கு ஒரு செய்தி நினைவுக்கு வருகிறது. என்ன செய்தி நினைவுக்கு வருகிறது? என்னை அனுப்புகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புகிறார்களே, வலா ததாருஹும் அலைய, அங்க போய் வேற ஒன்றும் செஞ்சிட வேண்டாம் அப்படின்னாங்களே, அங்க போய் வேற ஒன்றும் செஞ்சிடாத அப்படின்னு சொன்னாங்களே, இப்ப நம்ம இதை செய்யறது சரியா தப்பா போயிடக்கூடாத. அடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய நன்மை. என்ன, எதிரி போர்க்களத்திலே எதிரி படையினுடைய தலைவர், அவரை நம்ம காலி பண்ணிட்டோம்னா பிரச்சனையை தீர்ந்துரும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்காதன்னு சொல்லி இருக்கிறாங்களே, ஒன்றும் செய்யாதீங்கன்னு இருக்கிறாங்களே, இப்ப நாம செய்வது எப்படி முறையா? வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதரின் வார்த்தைகளை மீறி ஒரு நன்மை நடக்கும் என்றால் அப்படி ஒரு நன்மை தேவையில்லை. எப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க பாருங்க. உஹது போர்க்களத்தில் படிச்ச பாடம். உஹதுல ஆல்ரெடி மேலே ஏறி நின்று கீழே இறங்கி வந்த பிறகு என்ன பிரச்சனை வந்துச்சு? பெரிய அளவில் சிக்கல்ல மாட்டினாங்கல்ல. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை மீறினோம்னா பெரிய சிக்கலுக்கு ஆளாகிவிட நேரிடும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றையும் செய்ய வேண்டாம் என்று சொன்னதை கேட்டு அப்படியே நான் திரும்பி வந்து விட்டேன் என்று சொல்லி ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி முஸ்லிமிலே 3343, அஹ்மதிலே 22244 ஆகிய எண்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு லேசாக அங்கும் இங்குமாக அம்பு எறிகின்ற நிகழ்வுகள் நடக்கிறது. அப்படியே எதிரிகள் கலைந்து சென்று விடுகிறார்கள். ஒரு கட்டத்துக்கு மேலே அவர்களால் தாக்கு பிடிக்க முடியல, மதீனாவுக்குள்ள வர முடியல, ரிட்டர்ன் ஆயிடுறாங்க. பெரிய உயிரிழப்புகள்லாம் இல்லை. பதிலில் கொல்லப்பட்ட மாதிரியோ உஹதில் கொல்லப்பட்ட மாதிரியோ காயங்கள் ஏற்பட்ட மாதிரியோ அப்படியான ஒரு நிகழ்வு இல்லாமல் பெரிய வெற்றி தோல்வி என்று சொல்லக்கூடிய சூழல் இல்லாத வகையிலே போர் நிறைவு பெறுகிறது. இது அஹ்ஸாப் யுத்தத்தினுடைய செய்திகளில் சில செய்திகள். அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த ஒரு பெரிய யுத்தம் என்று சொல்வதாக இருந்தால் ஹைபர் போரை சொல்லலாம். ஹைபர் போர் இது ஹிஜ்ரி 7வது ஆண்டு நடைபெறுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து வந்த 7வது வருடத்தில் நடைபெறக்கூடிய யுத்தம் ஹைபர் யுத்தம். ஹைபருங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு ஏரியா, மதீனாவுக்கு பக்கத்தில் இருக்கிற, மதீனாவை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு பகுதி, முழுக்க யூதர்கள் வசிக்கிற ஒரு பகுதி. நல்ல விவசாய பூமி, யூதர்கள் விவசாயிகள், நல்ல விவசாய பூமி. விவசாய பூமி மட்டுமில்லை, பெரிய பெரிய கோட்டை கொத்தளங்களோடு நல்ல சௌகரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பகுதி. இந்த பகுதியின் மீது நபிகள் நாயகம் ஒரு பெரிய தாக்குதலை நடத்துகிறார்கள். ஏன் நடத்துறாங்க அப்படின்னா, இந்த யூதர்களுடைய சதி செயலின் காரணமாக. யூதர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு பெரிய குடைச்சல் கொடுக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வந்த புதுசில் இந்த யூதர்களோடெல்லாம் சில ஒப்பந்தங்களை செஞ்சுருந்தாங்க. நம்ம நல்லா இருக்கணும், அமைதியாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக இருக்கணும், அப்படியெல்லாம் ஒப்பந்தங்கள் செஞ்சுருப்பாங்க. எல்லா ஒப்பந்தங்களையும் முறித்து எதிரிகளோட கைகோர்த்து உள்ளடி வேலைகளை பார்த்து வெளியில் ரசூலுல்லாஹ் முன்னாடி சிரித்து கொண்டு உள்ளுக்குள்ள ரசூலுல்லாஹ்வை அந்த இஸ்லாமிய படைகளை அழிப்பதற்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ எல்லா வேலைகளையும் உள்ள உட்கார்ந்து சதி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது அன்னைக்கு மட்டும் இல்லை, அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் யூதர்களுடைய குணமே அப்படித்தான் இருக்கிறது. உள்ளுக்குள்ள உட்கார்ந்து வேலை பார்த்து ஆளை காலி பண்றது இருக்குத, அதில் கைதேர்ந்தவர்கள் யூதர்கள். அதனால தான் நம்ம இந்த ஹிட்லருடைய வரலாறு படிக்கும்போது சொல்லுவாங்க, ஹிட்லருடைய புகழ்பெற்ற பொன்மொழிகளில் ஒரு முக்கியமான பொன்மொழி என்ன அப்படின்னு கேட்டால், அவன் லட்சக்கணக்கான யூதர்களை கொண்டு குவிச்சான். யூதர்களை கொல்வதற்காக வேண்டிய வித்தியாசமான கொலைக்களங்களை உருவாக்கியவன் ஹிட்லர். ஜெர்மனியில் ஹிட்லர் யூதர்களை அத்தனை ஆயிரக்கணக்கான பேர் யூதன்னு தெரிஞ்சா போதும், யூதரை கொலை செஞ்சா அதுக்காக வேண்டிய தன்னுடைய அதிகாரிகளுக்கு அவன் பதவி உயர்வு கொடுப்பான். அந்த அளவுக்கு யூதர்கள் மேலே ஒரு பெரிய வெறுப்போடு இருந்தான். பல லட்சக்கணக்கான யூதர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஹிட்லரால். அப்படிப்பட்ட ஹிட்லரு அவன் என்ன பண்ணுறான்னா, பெரும்பாலானவர்களை காலி செய்துவிட்டு சில யூதர்களை மிச்சமாக வச்சிருக்கிறான் கொல்லாம. அதுக்கு அவனை காரணம் சொல்கிறான், நான் ஏன் இந்த சில பேரை கொல்லாமல் வச்சிருக்கேன் தெரியுமா? நாளைக்கு ஹிட்லர் செஞ்சது சரிதான் என்று உலகம் அறியணும்னா அந்த யூதர்களில் சில பேர் மிச்சம் இருக்கணும். அவன் இருந்தான்னு வச்சுக்குவோம், அவன் செய்கிற வேலையை பார்த்து விட்டு ஹிட்லர் செஞ்சது கரெக்டு தாயா அப்படின்னு நாளைக்கு மக்கள் பேசணும்னா ஒரு 10 பேர் இருக்கணும். எல்லா பையிலையும் அழிச்சு விட்டா தெரியாதுல்ல, அநியாயமாக நம்ம கொண்டுட்டேன்னு மக்கள் பேசிடக்கூடாதுல்ல.
அதுக்காகத்தான் நான் இவர்களை மிச்சம் வைத்து விட்டு செல்கிறேன் சொல்லிவிட்டு அவன் சொன்னதாக ஒரு செய்தி வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு மகா மட்டமானவர்கள், மோசமானவர்கள் இந்த யூதர்கள். நம்ம பாலஸ்தீன வரலாறு கூட எடுத்துக்கங்க, அது கூட கிட்டத்தட்ட சதி செயலின் விளைவு தானே. அவங்களுக்கு சொந்த நாடு இல்லை, ஹிட்லரு அடித்து துரத்திக்கிட்டு இருக்கிறான், உலகத்தில் எந்த பகுதியில் போனாலும் அவர்களுக்கு அடைக்கலம் இல்லை. அப்போ நயவஞ்சகமாக பேசி பாலஸ்தீனத்திற்குள்ளே வந்து குடியேறுகிறார்கள். அப்போ பாலஸ்தீனத்து மக்கள் என்ன பண்ணுறாங்க, அடைக்கலம் இல்லாமல் இருக்கிறாங்க, ஊர் ஊரா சுற்றுறாங்க, சரி இங்கே தங்கிக்க அப்படின்னு தங்குறதுக்கு இடம் கொடுக்குறாங்க. வந்த இடத்துல ஒரு வீடு வாங்குறார்கள், ஒரு வீடு 2 வீடு ஆகுது, 2 வீடு 3 வீடு ஆகுது, 3 வீடு 30 வீடு ஆகுது. அப்படியே அந்த ஒரு ஏரியாவை கவர் பண்ணுறான். கடைசியில் வெளியூரில் இருந்து 2ஆம் உலகப் போரில் பிரிட்டனோடு கூட்டணி வைத்துக்கொண்டு வெளியூர்களில் இருக்கிற யூதர்களை எல்லாம் கொண்டு வந்து உள்ளே இறக்கி சொந்த பூமிக்கு சொந்தக்காரர்களான பாலஸ்தீனத்து குடிமக்களை அடித்து விரட்டி விட்டு இது இஸ்ரேல் அப்படின்னு ஒரு கோடு போட்டு தனக்குன்னு ஒரு நாடாக்கிக்கிட்டான். மற்றவெல்லாம் அடிச்சடிச்சு விரட்டும் பொழுது இவங்க இறக்கப்பட்டாங்க பார்த்தீங்களா, ஒன்றுமே இல்லாமல் இடம் இல்லாமல் சுற்றுறாங்களே அப்படின்னு இறக்கப்பட்டு இடம் கொடுத்தவர்களுக்கு இந்த யூதர்கள் கொடுத்த பரிசு என்ன, அவர்களுடைய நிலத்தை பிடுங்கி கொண்டு எல்லாத்தையும் ஏரியாவை காலி பண்ணி ஓடு அப்படின்னு விரட்டி விட்டானுவ. அப்போ இது காலாகாலமாக யூதர்களிடம் இருக்கிற ஒரு கெட்ட பண்புகளில் ஒன்று. ரசூலா காலத்தில் இதே மாதிரி நடக்கிறார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி உள்ளே உட்காந்துக்கிட்டு கடுமையாக வேலை பார்க்குறானுவ, இவனோட கொஞ்சம் அடக்கி வைக்கணும் அப்படின்னு ஒரு படையை எடுத்துக்கொண்டு ஹைபருக்கு செல்கிறார்கள். ஹைபரிலே அவர்களோடு சண்டையிட்டு அவர்களுடைய அதிகாரத்தை தன் கையில் எடுத்துக்கொள்கிறார்கள். இது எப்போ நடக்குது, ஹிஜ்ரி 7 நடைபெறுகிறது. இந்த ஹைபர் யுத்தத்தில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி, அதுவும் கூட நபித்தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அளவிற்கு கீழ்ப்படிய நினைத்தார்கள் என்பதை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வரலாற்று நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அது என்ன நிகழ்ச்சி அப்படின்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, முதல் நாள் நாளைக்கு போர் நடக்க போது முதல் நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட பேசுகிறாங்க. சொல்கிறாங்க, ல உழ்த்தி என்ன ஹாதிஹி ராயத ரஜுலன், நாளைக்கு இந்த படையுடைய கொடியை நான் ஒருவருடைய கையில் கொடுப்பேன். ஒரு ஆளை பொறுப்பாக போட்டு அவர் தலைமையில் படை புறப்பட போகிறது. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, யுஹிப்புல்லாஹ் வ ரசூலுஹு, அவர் அல்லாஹ்வை நேசிப்பார், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பார். இன்னொரு அறிவிப்பில் அல்லாஹ்வும் அவரை நேசிப்பான், அல்லாஹ்வுடைய தூதரும் அவரை நேசிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதரின் கைகளில் நான் இந்த கொடியை கொடுக்க போகிறேன். இஃப்தஹல்லாஹு அலா யதை, அவருடைய கரங்களில் அல்லாஹ் வெற்றியையும் கொடுப்பான். முன்னறிவிப்பு செஞ்சிடறாங்க. இந்த போர் அது சும்மா வெற்றி தோல்வி அப்படிலாம் இருக்காது, இழப்பு உயிரிழப்பு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நமக்கு முழு வெற்றி தான், அல்லாஹ் அவருடைய கையில் வெற்றியையும் கொடுப்பான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சொன்னால் சஹாபாக்களுக்கெல்லாம் ரொம்ப ஆர்வம், அந்த மனிதர் நாம இருக்க வேண்டுமே, யார் கையில் கொடியை கொடுக்க போகிறாங்களோ அது நாம இருந்தால் நல்லா இருக்குமே, எல்லாரும் ஆசைப்படுறாங்க. ஏன் ஆசைப்படுறாங்க, வெற்றி கிடைக்குமேன்றதுக்காக வேண்டி இல்லை, ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, அவர் அல்லாஹ்வை நேசிப்பார், அல்லாஹ் அவரை நேசிக்கிறான், அவர் தூதரை நேசிப்பார், தூதரும் அவரை நேசிக்கிறார். அப்படின்னா இதுதான் அவுளியாகிறோம். அவுளியாக அர்த்தம் என்ன, அல்லாஹ்வுடைய நேசர்களுங்க நம்மள. அப்போ நெசமா அல்லாஹ்வுடைய அவுளியாவாயிருவோமே அப்படின்றதுக்காக எல்லா சஹாபாக்களுக்கும் ஆர்வம் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, மா அஹ்பபத்துல் இமாரத்தை இல்லா பியௌமைதின், என் வாழ்நாளில் ஒரே ஒரு நாளை தவிர வேறு எந்த நாளிலும் நான் பொறுப்பாளியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது கிடையாது. 10 வருஷ காலம் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்ட ஒரு பெரிய மன்னர் சொல்லுகிறார், நான் அத்தனை வருஷம் ஆட்சியாளராக இருந்தேன், எல்லாமே ஒரு கட்டாயத்தின் பேரில், வேற வழி இல்லை, நம்ம தான் தூக்கி சுமக்கணும், அதுக்காக வேண்டி தூக்கி சுமந்தேன். ஆனால் நானாக விருப்பப்பட்டு சந்தோஷமாக நான் இன்றைக்கு பொறுப்பேற்றுக் கொண்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சது என்று சொன்னால் ஒரே ஒரு நாள். எந்த நாள், அந்த ஹைபருக்கு போகக்கூடிய முதல் நாளில் நபிகளார் சொன்னார்களே, அந்த நாளில் நான் பொறுப்பேற்க வேண்டுமே, நான் தளபதியாக இருக்க வேண்டுமே, என் கையில் கொடி கொடுக்கப்பட வேண்டுமே அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. இப்போ மறுநாள் காலை ஆகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி சஹாபாக்கள் வந்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கண்கள் தேடுகிறது, யாரை தேடுகிறது, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேடுகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அங்கே சபையிலே இல்லை, ஆள் வெளியில் இருக்கிறாங்க, அழைச்சிட்டு வாங்கங்கிறாங்க, அழைத்து கொண்டு வரப்படுகிறார்.
வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய படையினுடைய கொடியை அவருடைய கையிலே கொடுத்து நபிகளார் சொல்கிறார்கள், யா அலி இம்ஷி, அலியே நடங்க, வலா தல்தபித் ஹத்தா யஃப்தஹல்லாஹு அலைக, அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிற வரை நீங்கள் திரும்ப வேண்டாம், படை புறப்படட்டும் அப்படின்ட்டாங்க. உடனே படையை கிளப்பிட்டாங்க. ஃபசார் அலியும் செய்யன், அலி சிறிது தூரம் நடந்து செல்ல ஆரம்பித்தார். போன அலிக்கு ஒரு சின்ன டவுட்டு. இப்போ நம்ம போருக்கு போகிறோம், ஒருத்தரோடு சண்டை இடுகிறோம், சண்டை எவ்வளோ நேரம் எது வரைக்கும் சண்டை போடுறது அப்படின்னு தெளிவுபடுத்திக்க விரும்புகிறார். அப்புறம் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, மாதா உகாத்திலுன் நாஸ், நாங்கள் மக்களோடு எது வரைக்கும் போரிட வேண்டும்? அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹத்தா யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்கிற வரைக்கும் தான். ஒருவேளை சொல்லிட்டாங்க, அப்போ நீங்கள் சண்டை போடக்கூடாது, விட்டுறணும். கடைசி நேரத்தில் வாழை தூக்கிக்கிட்டு நிற்கிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ்ன்றாரா, உடனே என்னடா நடிக்கிறியா அப்படின்னு கேட்டுறாத, உடனே விட்டுற வேண்டியதான். கடைசி நேரத்தில் சொல்லிவிட்டானா களிமா சொன்னால் முடிஞ்சிருச்சு, அவனை கொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஃபைதா ஃபஅலு தாலிக, அவர் அதை செய்துவிட்டால் ஃபகது மனஹும் மின்க திமாஹும் அம்வாலஹும், அவர்கள் தங்களுடைய செல்வங்களையும் தங்களுடைய உயிரையும் உங்களிடமிருந்து அவர்கள் தடுத்துக் கொள்கிறார்கள். அதுக்கு பிறகு அவர்களை அடிக்கின்ற உரிமை உங்களுக்கு கிடையாது. ஹிசாபுஹும் அலல்லாஹ், அவர்களை பற்றிய முடிவு அல்லாஹ்விடத்தில் இருக்கு, அல்லாஹ் பார்த்துக்குவோம். அவர் உண்மையா நிஜமா சொல்லியிருந்தா நன்மையை கொடுப்பான், ஒன்னிடமிருந்து தப்பிக்கிறக்காண்டி சொல்லியிருந்தா அதுக்குரிய தண்டனை கொடுப்பான். அதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை. அவன் நெசமா சொன்னானா பொய்யா சொன்னானா உள்ளத்தை பிளந்து பார்க்குற வேலை உங்களுக்கு கிடையாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறாங்க. இந்த பதில் நமக்கு மேட்ரு இல்லை, இந்த கேள்வியும் பதிலும் எப்படி நடக்கிறது அதில் தான் நமக்கு மேட்ரு இருக்கிறது. எப்படி நடக்குது? இங்கிருந்து அலி இப்படி போகிறாங்க, போன அலி பின்னாடி ரசூலுல்லாஹ் நிற்கிறாங்க, அவர் அங்கே போயிட்டாங்க, ரசூலுல்லாஹ் இங்கே நிற்கிறாங்க. அப்படின்னா அங்கே இருந்து கொண்டு கேள்வி கேட்கிறவர் எப்படி கேட்பாரு? ரசூலுல்லாஹ் பக்கம் இப்படி திரும்பிக்கிட்டு தானே கேட்கணும். நம்மளே ஒருத்தர் பேசுகிறோம், முன்னாடி போயிட்டோம்னா என்ன செய்வோம்? பின்னாடி திரும்பி கேள்வி கேட்போம். ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுறாங்க, முன்னாடி போன பிறகு அங்கே இருந்து கொண்டு பின்னாடி இருக்கிற ரசூலுல்லாஹ் இடத்துல திரும்பி பார்க்காமலே அப்படியே சத்தம் போடுறார். சரக யார ரசூலுல்லாஹ், முன்னாடி பார்த்த மாதிரி முன்னாடி இருக்கிறவர்கிட்ட பேசுகிற மாதிரி பின்னாடி இருக்கிற ரசூலுல்லாஹ்ட்ட பேசுகிறார். ஏன் இப்படி பேசுகிறாரு? உலகத்தில் யாரும் இப்படி பேச மாட்டாங்களே, என்ன வினோதமாக இப்படி நடக்குது என்று சிந்தித்தால் அதற்கு பதில் என்ன என்று கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லில் தான் அதற்கு பதில் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் அலிகிட்ட சொல்கிறாங்களே, யா அலி இம்ஷி, அலி போங்க, அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருகிற வரை திரும்ப வேண்டாம்னாங்கல்ல. இவர் என்ன சொல்றார்? நான் என் உடம்பை கூட திருப்ப மாட்டேன். நமக்கே தெரியுது ரசூலுல்லாஹ் இந்த அர்த்தத்தில் சொல்லலை, உடம்பை திருப்புற அர்த்தத்தில் சொல்லலை. புறமுதுகு காட்டினாத, போருக்கு போனால் வெற்றி பெறுகிற வரைக்கும் போரிட வேண்டும், அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உடம்பை திருப்புறதை பற்றி சொல்லலை. நமக்கும் தெரிகிறது, அலி அவர்களுக்கும் தெரிந்தது. ஆனால் அலி ரலியல்லாஹு என்ன பார்க்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் என்னால் இயன்றவரை அதை கடைபிடிப்பேன். நினைச்சே பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு கட்டுப்பாடு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பண்போடு நபி தோழர்கள் இருந்திருக்கிறார்கள். கடைசியிலே போருக்கு செல்கிறார்கள். போர்க்களத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றியை கொடுக்கிறான். அவர்களுடைய சொத்துக்கள் அனைத்தும் இஸ்லாமிய அரசாங்கத்தின் கைவசத்திலே வருகிறது. ஹைபர் நபிகளாருடைய அந்த ஆளுகையின் கீழ் வந்து விடுகிறது. இந்த செய்தி முஸ்லிமிலே 4422வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே நடைபெற்ற இன்னொரு முக்கியமான ஒரு போர் மூத்தா போர். அதுக்கு கொஞ்சம் தொலைவில் நடைபெற்ற ஒரு போர். இது ஹிஜ்ரி 8வது ஆண்டு நடைபெற்ற ஒரு யுத்தம். இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் ஒரு மன்னருக்கு கடிதம் எழுதுகிறாங்க. புஸ்ரா என்ற பகுதியை சார்ந்த ஒரு ஆட்சியாளருக்கு கடிதம் அனுப்புகிறார்கள். போகிற வழியில் அந்த எல்லைக்கு உட்பட்ட ஒரு மாகாணத்தினுடைய கவர்னர், அவனுடைய பேர் சுரஹ்பில். அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டால், அந்த கடிதத்தை கொண்டு சென்ற நபி தோழரை அவன் கொலை பண்ணிடுறான். தூதர் உலகத்தில் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பின்பற்றப்படுகிற ஒரு மரபு என்னன்னு கேட்டால், தூதர்கள் மேலே அட்டாக் பண்ணக்கூடாது. 2 நாட்டுக்கு இடையில சண்டை வந்தால் கூட முதல்ல தூதரகத்தை வாபஸ் வாங்குமா. நமக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனையா, உடனே என்ன செய்வாங்க? தூதர் நீ வெளியே போயிரு, தூதர் மேலே கை வைக்க மாட்டோம், நீ வெளியே போயிரு அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கு பிறகுதான் தாக்குதல் நடத்துவாங்க. இது காலாகாலமாக பின்பற்றப்பட்டு வருகிற ஒரு மரபு. அந்த மரபை மீறி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்த ஒரு தூதரை
இன்னொரு நாட்டை சார்ந்த அதிகாரிகள் கொலை செய்து விடுகிறார்கள். ரசூலுல்லாவுக்கு தாங்கலை, தூதர் மேலே கை வச்சுட்டான், டிக்ளேர் பண்ணிட்டு போர் செய்ய வரும்போது எதிரிகள் மேலே கை வை, ராணுவத்தில் கை வை, ஓகே பிரச்சனை இல்லை ஏற்றுக்கிறோம். ஆனால் ஒரு செய்தியை கொண்டு வர்ற ஆளை நீ கொண்டனா அப்போ எப்படி செய்தி பரிமாற்றம் நடக்கும்? ஒரு நாடுகளுக்கு இடையில் எப்படி புரிந்துணர்வு இருக்கும்? அதனால இவன் செஞ்சது பெரிய தப்பு, அராஜகம், நம்ம மேலே உள்ள கோபத்தை தூதர் மேலே காட்டி இருக்கிறான், அதனால இவனை சும்மா விடக்கூடாதுன்னு ஒரு பெரிய படையை அனுப்புகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போரிலே பங்கெடுக்கவில்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஒரு பெரும் எண்ணிக்கையில் படையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி விடுகிறார்கள். அனுப்புகிற பொழுது ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இந்த படையினுடைய தலைவராக தளபதியாக ஸெய்த் பின் ஹாரிதா இருப்பார், அவர் தலைமையேற்று அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பும்போதே சொல்கிறாங்க, ஒருவேளை போர்க்களத்திலே ஸெய்த் பின் ஹாரிதா கொல்லப்பட்டால் ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர் அடுத்து தளபதியாக பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். ஜாஃபர் பின் அபி தாலிபும் கொல்லப்பட்டால் அப்துல்லா பின் ரவாஹா தளபதியாக பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அப்துல்லா பின் ரவாஹாவும் கொல்லப்பட்டால் அதற்கு பிறகு நீங்களாக கூடி ஒருவரை தலைவராக தேர்வு செய்து கொள்ள வேண்டும். அப்படிங்கிற மாதிரி சொல்லி மூத்தா போர்க்களத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அனுப்பி வைக்கிறார்கள். எதிரிகள் பெரிய பலத்தோடு இருக்கிறார்கள். இங்கிருந்து ஒரு பெரிய டீம் போகிறது. போய் போர் நடந்து கொண்டிருக்கிறது. நடக்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருந்து கொண்டு அங்கு இருக்கிற மக்களுக்கு போர்க்களத்திலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் அவங்களுக்கு அப்படியே காட்டுறான் காட்சிகளை, லைவாக எடுத்து காட்டுற மாதிரி நம்ம டிவியில் பார்க்குறோம்ல. அங்கே மேராஜ் பயணத்துக்கு போகிற நேரத்தில் பைத்துல் முகத்தஸில் சொன்னாங்களே, அல்லாஹ் பக்கத்தில் கொண்டு வந்து வச்சான், நான் அதை பார்த்து சொன்னேன். அதே மாதிரி அங்கே மூத்தா போர்க்களத்திலே போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மதீனாவிலே இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்குள்ள நிகழ்வுகளை மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அதில் முதல்ல சொல்கிறாங்க, ஸெய்த் பின் ஹாரிதா கொல்லப்பட்டு விட்டார். சொல்லும்போதே ரசூலுல்லாஹ்வுடைய கண்கள் இருந்து அப்படியே கண்ணீர் தார தாரையாக கொட்டுது. ஸெய்த் பின் ஹாரிதா கொல்லப்பட்டு விட்டார். இதோ ஜாஃபர் பின் அபி தாலிப் தன்னுடைய கரத்தில் இஸ்லாமிய போர்ப்படையினுடைய கொடியை எடுத்துக்கொண்டார். அடுத்து கொஞ்ச நேரம் ஆகுது, ஜாஃபர் பின் அபி தாலிபும் கொல்லப்பட்டு விட்டார். அப்துல்லா பின் ரவாஹா தன்னுடைய கையிலே தளபதி பொறுப்பை எடுத்துக்கொண்டார். அடுத்து சிறிது நேரம் கழித்து அப்துல்லா பின் ரவாஹாவும் கொல்லப்பட்டு விட்டார். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய வாள் சைஃபுல்லா ஹாலித் பின் வலீத் அவர் இஸ்லாத்துக்குள்ளே வந்துட்டார். அதுக்குள்ள ஹாலித் பின் வலீத் அவர் இப்பொழுது கையிலே இஸ்லாமிய படையை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போர்க்களத்தை பற்றி இங்கு இருக்கிற மக்களுக்கு சொல்லுகிறார்கள். அதையும் ஒரு பெரிய வெற்றி தோல்வி என்று சொல்லக்கூடிய நிலை இல்லாவிட்டாலும் கூட முஸ்லீம்கள் மீது பெரிய தாக்குதலை தொடுக்கக்கூடாது என்கிற அச்சத்தை எதிரிகளுக்கு அது ஏற்படுத்தியது. இது மூத்தா போர்க்களத்தை பற்றிய சில செய்திகள். இந்த செய்தி புகாரியிலே 2798வது ஹதீஸாகவும் 4261வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதுபோல ரசூலுல்லாஹ் சந்தித்த இன்னொரு மிக முக்கியமான, அவர்களை கலந்து கொண்ட இன்னொரு மிக முக்கியமான ஒரு போர் ஹுனைன் போர். மக்காவிலிருந்து ஒரு 10 மைல் தொலைவில், மக்காவிற்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஹுனைன். இந்த ஹுனைன் என்ற யுத்தம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது படையெடுத்து செல்லுகிறார்கள். அவங்க முஸ்லீம்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க, முஸ்லீம்களை அழிக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்க, படையெடுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம போய் அவங்கள எதிர்கொண்டு அவங்கள வீழ்த்த வேண்டும் என்று சொல்லிட்டு ஒரு பெரிய படையோடு ஹுனைன் என்ற பகுதிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு செல்லுகிறார்கள். அங்கே நடக்கிற ஒரு நிகழ்வு ஒரு பெரிய பாடம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு நிகழ்வு. என்ன நிகழ்வு அப்படின்னா, அந்த பகுதிக்கு போயிட்டாங்க ரசூலுல்லாஹ். போனால் அங்கே ஒரு மரம் இருக்கிறது. காணலில் குஃபாரி சிதறத்துன், குஃபார்களுக்கு காவிர்களுக்கு ஒரு மரம் ஒன்று இருக்கிறது. யாக்கி போன இந்தஹா, அந்த மரத்திடத்திலே அவர்கள் ஏத்திக்காக இருக்கிறார்கள். மரத்து பக்கத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டு அதுக்கு நன்மை கிடைக்கும், புண்ணியம் நடக்கும், நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்திடத்திலே போய் அவர்கள் தங்குகிறார்கள். ஒரு அள்ளி கூணபிகா அசிலிஹத்தவும், தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் மரத்திலே போய் தொங்க விடுகிறார்கள். தொங்க விட்டு இந்த ஆயுதத்தை வைத்துக்கொண்டு போர் செய்தால் போரில் வெற்றி கிடைக்கும், தொழில் செய்தால் தொழிலில் வெற்றி கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையின்படி அந்த மரத்தை அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். யுகாலுலஹா தாத்து அன்வாத், அந்த மரத்திற்கு தாத்து அன்வாத் என்று சொல்லப்படும் அந்த பெயரிலே ஒரு மரம். இப்போ இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் சொல்லுகிறார், ஃபமரர்னாபி சித்ரத்தின் ஹல்ரா அலீமத்தின், நாங்கள் ஒரு மரத்தை, பசுமையான ஒரு பெரிய மரத்தை நாங்கள் கடந்து சென்றோம்.
அப்பொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ் இஜஅல் லனா தாத்து அன்வாத்தின், அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்கும் ஒரு தாத்து அன்வாத்தை ஏற்படுத்துங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க மட்டும் ஒரு மரத்தை வச்சு வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு ஒரு மரம் இல்லை கும்பிடுறதுக்கு, நீங்கள் ஏற்பாடு பண்ணக்கூடாதா? கேட்ட உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு தாங்கலை. என்ன கேட்குறாங்க இவங்க? நம்ம இவ்வளவு நாள் எதுக்கு கஷ்டப்பட்டோம்? இத்தனை போர்கள் எதற்கு? ரத்தம் சிந்திய உழைப்பு எதற்கு? இது எல்லாம் கடவுள் கிடையாதுப்பா, இதுக்கு எந்த சக்தியும் கிடையாது, அல்லாஹ்விடத்துல தான் எல்லாம் கேட்கணும், அல்லாஹ் தான் ஆற்றல் படைத்தவன் அப்படின்றத சொல்லித்தான் மக்களை உண்டாக்கி இருக்கிறோம். ஆனால் இங்கே வந்து நினைக்கிட்டு இப்படி கேட்குறாங்களே அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுக்கு கோபம். ஆனால் கேட்ட ஆட்கள்லாம் யார் என்று பார்த்தால் ஆரம்ப கால சஹாபாக்கள் யாரும் கேட்கல. அவங்க எல்லாரும் இந்த போர்க்களத்திற்கு செல்லக்கூடிய மக்களில் பெரும்பாலான மக்கள் அப்பொழுதுதான் புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்கள். இது எப்போ நடக்குதுன்னு கேட்டால் மக்கா வெற்றிக்கு பிறகு நடக்கிறது. அப்போ இந்த மக்கா வெற்றியில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட புதிதாக இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்தவர்கள் எங்களுக்கும் இந்த மாதிரி ஏற்படுத்தி கொடுங்களே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, குல்தும் வல்லதி நஃப்ஸி எதிஹி கௌமு மூசா, நீங்கள் சொல்வது எப்படி இருக்கு தெரியுமா? மூசாவுடைய கூட்டத்தார் மூசா நபி இடத்துல சொன்னாங்களே அது மாதிரி இருக்கு. அவங்க என்ன சொன்னாங்க? கடலை கடந்து ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றி ஒரு ஊரில் கொண்டு வந்து விட்டதுக்கு பிறகு பனு இஸ்ரவேலர்களாக சொல்கிறாங்க, அந்த ஊரில் சின்ன சின்ன குட்டி குட்டி தெய்வங்களை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். மூசா நபியை பார்த்து கேட்குறாங்க, யா மூசா இஜா அல்லனா இலாகன் கமாலகும் ஆலிகா, மூசாவே அவங்களுக்கு இருக்கிற மாதிரி கடவுளை எங்களுக்கும் ஏற்படுத்துங்களேன். ஒரு கடவுள் தான் இருக்கணும்னு சொன்ன மூசா நபி இடத்துல எங்களுக்கும் பல தெய்வங்களை ஏற்படுத்துங்களேன்னு கேட்குறாங்க. அப்போ மூசா நபி சொன்னாங்க, இன்னக்கும் கௌமுன் தஜுகுலூன், சரியான முட்டாப்பைய கூட்டமாக இருப்பிய போல இருக்குப்பா. எல்லா கேடுகட்ட சித்தாந்தத்துக்கும் மூசா நபி கௌமு தான் நமக்கு முன்மாதிரியாக இருக்குது. பாருங்கள், நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பாருங்களேன், ஏதாவது ஒரு பெரிய சோதனை வந்துச்சு சொல்ல என்ன செய்வாங்க? பக்கத்து ஊதிய மூசா பி அக்ஸரம் இந்த அழிக்க, மூசாவை இதை விட கொடுமைப்படுத்தினாலும் பனு இஸ்ரவேலர்கள் பொறுமையாக இருந்துக்கிட்டாங்க, நானும் பொறுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. கொடுமைப்படுத்துறதுல அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு. அது மாதிரி இடக்கு முடக்க கேள்வி கேட்கறது இருக்குதே, அதுலேயும் அவனு தான் ஃபஸ்ட்டு. தேவையில்லாத கேள்வி திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு தான் தலையில் தானே மல்லி போட்டுக்கிறது. அந்த மாடு விஷயத்தில் வரும்ல, ஒரு மாட்டை பிடிச்சி அருங்கன்னு எல்லாம் சொல்லுவான், அறுத்தா முடிஞ்சிருக்கும், என்ன மாடுமா அல்ல வயசை சொல்லுவான், கலர் என்னம்மா கலரை சொல்லுவான், இன்னும் டீட்டெயில் வேணுமா டீட்டெயிலை பெருசாக போடுவான். கடைசியில் அப்படி ஒரு மாட்டை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும் போதுனே. நல்ல மஞ்சள் கலர் மாடு, ரொம்ப கிளடு தட்டாத மாடு, ரொம்ப சின்ன வயசில் இல்லாத மாடு, ஏர் உழுவாத மாடு, நீர் இறைக்காத மாடு, உடம்புல எந்த மாசம் மருவும் இல்லாத ஒரு மாடு, அப்படி ஒரு மாடை தேடி பிடினா மஞ்சள் கலரை தேடி பார்த்தா அது கிரடு தட்டி போயிருக்கு. கிரடு தட்டக்கூடாதுன்னு பார்த்தா நீர் இறைச்சிருக்குது, நீர் இறைக்கக்கூடாதுன்னு பார்த்தா ஏர் உழுது இருக்கு. இதை பார்த்தா அது இடிக்குது, அதை பார்த்தா இது இடிக்குது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நபி காரணமா? அல்லாஹ் காரணமா? பனு இஸ்ரவேலர்களுடைய தேவையற்ற கேள்விகள் காரணமா? தேவையில்லாமல் கேள்வி கேட்டு மாட்டிக்கிட்டான். அப்போ அல்லாவே அது சொல்லுவான், அம் துரியதூன அன் தசாலு ரசூலக்கும் கமா சுயில மூசா மின் கபுல். எப்போ உங்களுடைய தூதர் இடத்துல மூசா இடத்துல கேட்ட மாதிரி நீங்கள் கேள்வி கேட்க நினைக்கிறீங்களா? தேவையில்லாமல் கேள்வி கேட்காத. இப்படி எல்லா விஷயத்துக்குமே அவர்கள் ஒரு கெட்ட முன்னுதாரணமாக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இங்கே ரசூலா சொல்கிறாங்க, மூசா நபி இடத்துல கேட்ட மாதிரிலாம் கேட்குறிய, ஒரு கடவுள் இருக்க வேண்டிய இடத்துல பல கடவுளை கேட்டான், ஒரு கடவுளை வணங்க வேண்டிய நீங்கள் மரத்தை தாங்க, ராத்துவன் மரத்தை தாங்கன்னு கேட்குறீங்களே அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிச்சுட்டு சொல்கிறாங்க, இன்னஹால சுனனுன், இவைகள் உங்களை நரகத்திற்கு அழைத்து செல்கிற வழிமுறைகள். ல தர்கபுன்ன சுனன மன்கான கபலக்கும் சுன்னத்தன் சுன்னத்தன், நீங்கள் உங்களுக்கு முந்தையவர்கள் செய்திருக்கிற காரியங்களை, அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடப்பீர்கள். என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்தார்களோ அப்படியே பின்பற்றுவீர்கள். இன்னொரு அறிவிப்பிலே வருகிறது, சிபரம்பி சிபரின் திராம்பி திராய், ஜானுக்கு ஜான் முழத்துக்கு முழம், அவர்கள் எதையெல்லாம் செய்தார்களோ அதையெல்லாம் நீங்களும் செய்வீர்கள். அது மாதிரி செஞ்சிடாது. அது கேடுகட்ட பண்பு. அடுத்தவன் செய்கிறத பார்த்து நீ ஏன் காப்பி அடிக்கிற? காப்பி அடிக்க வேண்டிய தேவை உனக்கு என்ன வந்துச்சு? உனக்குன்னு ஒரு அழகான மார்க்கம் இருக்குது, போதனை இருக்குது, உன்கிட்ட கொள்கை இல்லாமல் இருந்தால நீ அடுத்த ஆள் இருந்து காப்பி அடிக்கணும்? எல்லா விஷயமும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற பொழுது நீங்கள் ஏன் தேவையில்லாமல் அடுத்தவங்கள்ட்ட காப்பி அடிக்கிறீங்க? இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்துக்கு தேவைப்படக்கூடிய ரொம்ப முக்கியமான அறிவுரை, அடுத்தவங்களிருந்து காப்பி அடித்து தான் இஸ்லாத்தை அசிங்கப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். எதை எடுத்தாலும் அடுத்தவர்களிடமிருந்து காப்பி. ஒரு திருமண நிகழ்வா, திருமணத்தில் செய்யப்படுற எந்த காரியத்தை எடுத்துக்கங்க,
அதில் ஓதுற குத்துபாவாக இருக்கட்டும், அதில் ஓதுற ஃபாத்தியாவாக இருக்கட்டும், அதில் கட்டப்படுற கருகமணியாக இருக்கட்டும், அதில் காட்டப்படுற ஆரத்தியாக இருக்கட்டும், எதை எடுத்து பார்த்தாலும் எல்லாம் அடுத்த ஒரு சமுதாயத்திலிருந்து காப்பி அடித்து வந்தது. நமக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இஸ்லாமிய திருமணங்களுக்கு அதுக்கு ஏதாவது ஒரு ஒரு சம்மந்தம் இருக்குதா? ஒன்றுமே இருக்காது. வீட்டுக்குள்ளே வரும்போது ஆரத்தி எடுத்தல். சில ஊர்களில் ஆரத்தி எடுக்கும்போது வெத்தலை வச்சு எடுப்பாங்க, சில ஊர்களில் மஞ்சள் வச்சு எடுப்பாங்க, சில ஊர்களில் சின்ன சின்ன பொருட்கள் வச்சு எடுப்பாங்க, சில ஊரில் ஆட்டுத்தலையை வச்சு எடுப்பாங்க. தெரியுங்களா? ஆட்டுத்தலையை தூக்கி வச்சு அவர் சொல்லுவார் சகோதர கூட, ஆட்டுத்தலையை வச்சு இப்படி ஆரத்தி எடுப்பான். அப்போ ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே வரும்பொழுது அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உள்ளே வரும்பொழுதே ஆட்டுத்தலை தலை ஆட்டு, நீ இனிமேல் காலத்துக்கு ஆட்டிகிட்டு தான் இருக்கணுங்கிறத சிம்பாலிக்காக சொல்கிறதுக்கு தான் ஆட்டுத்தலையை வச்சு ஆரத்தி எடுக்கிறான் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இதுக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம்? எங்கே இருக்கிறது? கருகமணி கட்டுறது என்ன கருகமணி? அதுக்கு இஸ்லாத்துக்கு என்ன இருக்குது? எங்கிருந்து வந்துச்சு? திருமணம் என்பது ஒரு அக்ரிமெண்ட்டு, ஒரு வாழ்க்கையின் ஒப்பந்தம். ஒப்பந்தத்துக்கும் கருகமணிக்கு என்ன சம்பந்தம்? வாழ்க்கையில் எத்தனையோ ஒப்பந்தங்கள் செய்கிறோமே, எந்த ஒப்பந்தத்திலையாவது கருகமணி கட்டணுமா? ஒருத்தர் போய் லேண்டு வாங்குறோம், ஒரு ஒப்பந்தம். எவ்வளோ தருவீங்க? இத்தனை 1000 ரூபா, இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு, வாங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போவோம், பதிவு செய்வோம், பணத்தை கொடுப்போம், இடத்த வாங்குவோம். வாங்கி முடிச்ச உடனே அக்ரிமெண்ட் முடிஞ்சிச்சு, கழுத்தை காட்டுற கருகமணியை கட்டுறிய? அங்கெல்லாம் இல்லை. திருமணத்துக்கு மட்டும் ஏன்? மாற்றாரிடமிருந்து இப்படி வரதட்சணை அப்படி தான் வந்துச்சு, இறந்தவர்களுக்கு ஃபாத்தியா அப்படி தான் வந்துச்சு, மௌலூத் அப்படி தான் வந்துச்சு, சலாத்னாரி அப்படி, எல்லாத்துலேயும் அங்கே ஏதாவது ஒன்று இருக்கும். அதை பார்த்து 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 கந்திரி அப்படி தான் வந்துச்சு, தர்கா அப்படி தான் வந்துச்சு. அவங்க என்னமா ஒன்று செய்வாங்க, லேசாக சின்ன சேஞ்ச் பண்ணிக்கிட்டு, நீ பால் குடம் எடு, நான் சந்தன குடம் எடுக்கிறேன், என்னத்தையாவது ஒன்று. அதே மாதிரி காப்பி அடிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த இந்த ஹுனைன் யுத்தத்திலே நாம் பெற வேண்டிய பெரும்பாலும் இது போன்று மார்க்க ரீதியான எந்த காரியங்களிலேயும் பிற சமுதாயத்தை காப்பி அடித்து விடக்கூடாது என்ற செய்தியை நபிகளார் கற்றுத்தருகிறார்கள். இந்த செய்தி அஹ்மதிலே 20892வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதைவிட முக்கியமாக ஹுனைன் யுத்தத்திலே நடந்த இன்னொரு மிக மோசமான நிகழ்வு என்னன்னு கேட்டால், ஹுனைனுக்கு போகிற பொழுது பெரிய படைப்பட்டாளத்தோடு ரசூலுல்லாஹ் போகிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய எண்ணிக்கை அதுவரைக்கும் எந்த போர்க்களத்திற்கும் செல்லாத அளவிற்கு பெரும்படையோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லுகிறார்கள். அப்போ சஹாபாக்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால், இன்னைக்கு நம்மளை அடிக்கிறதுக்கு யாரும் கிடையாது, நம்ம எவ்வளோ பெரிய படையாக இருக்கிறோம், நம்மளை யாரும் வீழ்த்த முடியாது, நம்ம தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற பெருமையோடு ஆணவத்தோடு செல்கிறார்கள். அதுக்கு அல்லாஹ் அடி கொடுக்குற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, போன ஹுனைன் யுத்தத்தில் அவங்க அடிக்கு போய் இவங்க போய் நிற்கிறாங்க, அவங்க தாக்குதல் தொடுக்கிறாங்க, அவங்க தொடுக்கிற அந்த தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் வந்தவர்கள் எல்லாம் இப்படி பின்னங்கால் பிடரியில் பட ஓட்டம். அல்லாஹ் குர்ஆன்ல கண்டிக்கிறான், லக்கத் நஸரக்குமுல்லாஹு ஃபீ மவாத்தின கஸீரத்தின், எத்தனையோ களங்களில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறான். வயௌம ஹுனைனின், ஹுனைனுடைய தினத்திலே இது அகஜபத்துக்கும் கசுரத்துக்கும் ஃபலம் துகுனியானுக்கும் ஷைஅன், உங்களுடைய அதிகமான எண்ணிக்கை உங்களுக்கு மமதையை தந்தது. நம்ம நிறைய பேர் இருக்கிறோம், அதனால ஜெயிச்சுருவோம் நீங்கள் நினைச்சீங்க, மமதையை தந்தது. ஃபலம் துகுனியானுக்கும் ஷைஆ, அந்த எண்ணிக்கை உங்களுக்கு எந்த பயனையும் தரவில்லை. வலாக்கத் அலைக்குமுல் அர்து பிமா ரஹபத், அல்லாஹ்வுடைய பூமி விசாலமாக இருந்தும் உங்களுக்கு அது சுருங்கி விட்டது. சும்மா வெள்ளைத்து முதுபிரீன், பிறகு நீங்கள் புறமுதுகு காட்டி ஓடிவிட்டீர்கள். அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சத்தம் போட்டு ஆட்களை கூப்பிட்டு அதுக்கப்புறம் ஒன்றிணைத்து எதிரிகளோடு சண்டையிட்டு விட்டு அதற்கு பிறகு திரும்ப வந்தார்கள். அப்போ எண்ணிக்கையை வைத்து மமதை கொள்ளக்கூடாது என்னைக்குமே. இன்னைக்கும் அது பொருந்தும். எல்லாம் அல்லாஹ்வுடைய, இப்போ நம்ம ஜமாத் வளர்கிறது, எண்ணிக்கை பெருகி கொண்டே போகிறது, நம்மளை அசைக்க முடியாது, பெரிய சக்தி ஆகிட்டோம் நினச்சோம்னா ஹுனைன் பாடத்தை அல்லாஹ் நமக்கு தந்துடுவான். எண்ணிக்கையில் வெற்றி அல்ல, அல்லாஹ்வுடைய உதவியில், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில், அல்லாஹ்வுடைய கொள்கையில் அதில் தான் வெற்றி இருக்கிறது என்பதை புரிந்து நடக்கிற மக்களுக்குத்தான் எல்லா காலத்திலேயும் வெற்றி என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாடத்தை ஹுனைன் யுத்தத்தின் வழியாக அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறான். இந்த செய்தி புகாரியில் 2864, அஹ்மதில் 20892 ஆகிய செய்திகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து ரசூலுல்லாஹ் சந்தித்த இன்னொரு முக்கியமான ஒரு போர் தபூக் யுத்தம். இந்த தபூக் போர் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டிலே நடைபெறுகிறது. ரோமாபுரி பேரரசு, அன்றைக்கு உலகத்தை கட்டி ஆண்ட ஒரு பெரிய பேரரசு ரோம பேரரசு. அந்த பேரரசு முஸ்லீம்களை அடக்கி வைப்பதற்காக வேண்டி ஒரு பெரிய திட்டம் தீட்டி அவர்களுக்கு எதிராக படை திரட்டியது.
அதை எதிர்கொள்வதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்படையோடு தபூக்கிற்கு புறப்பட்டு சென்றார்கள். மக்கள்கிட்ட எல்லாம் அறிவித்து பெரிய பிளானோடு நிறைய சஹாபாக்களை திரட்டி கொண்டு ரசூலுல்லாஹ் தபூக்கிற்கு புறப்பட்டு சென்றார்கள். புறப்பட்டு செல்கிற பொழுது அங்கே மதீனாவுக்கு ஒரு ஆள் பாதுகாப்புக்கு வேணும் இல்லையா? எல்லாரும் வெளியே போயிட்டா லோக்கலில் உள்ள ஊரில் இருக்கிற மக்கள், பெண்கள், குழந்தைகள் பாதுகாக்கிறக்கு ஆள் வேணும்ல. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டு நீங்கள் இங்கே பொறுப்பாக இருந்துக்குங்க, நாங்கள் போருக்கு போயிட்டு வர்றோங்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அத்து ஹல்லிஃபினி ஃபி சிபியானி வன் நிசா, அல்லாஹ்வுடைய தூதரே, சிறுவர்களுக்கும் பெண்களுக்கும் பொறுப்பாளியாக என்னை நியமித்து விட்டு செல்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய போர்க்களத்தில் வந்து நின்று எதிரிகளோடு சண்டையிட்டு அந்த மாதிரி ஒரு காரியத்தை நான் விரும்பிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் என்னடா சின்ன பிள்ளையை பார்த்துக்க, இந்த பெண்களை பார்த்துக்கன்னு சொல்லி எனக்கு இந்த பொறுப்பை கொடுக்குறீங்களே, நியாயமா? அப்படிங்கிற மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறாங்க, அலா தரலா அன் தகூன மின்னி பி மன்சிலத்தி ஹாரூன மின் மூசா, உனக்கு திருப்தி சந்தோஷம் இல்லையா? உன்னை நான் எந்த இடத்துல வச்சுட்டு போகிறேன் தெரியுமா? மூசா நபி ஹாரூன் நபியை எந்த இடத்திலே அமர்த்தி விட்டு சென்றார்களோ அதே இடத்திலே உன்னை நான் அமர்த்தி விட்டு செல்கிறேன். மூசா நபி துருசினா மலைக்கு போகும்போது ஹாரூன் நபியை பொறுப்பாக விட்டுட்டு போனாங்களே, அந்த மாதிரி விட்டுட்டு போகிறேன் சொல்லிட்டு உடனே கவுண்டரும் கொடுக்குறாங்க. இதை சொன்ன உடனே என்ன பண்ணுவோம் தெரியுமா? சில பேர் இருக்கிறாங்க பத்தியலா, ரசூல்லாவோட கடைசி நபி யாரும் நபி வர மாட்டாங்கன்னு சொன்னீங்களே, ரசூல்லாவுக்கு பிறகு நபி வருவாங்க. மூசாவுக்கு பிறகு ஹாரூன் நபி இருந்தாங்களே, அந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அலி இருக்கிற வாய்ப்பு இருக்கு பாருங்கன்னு சொல்லிவிட்டு இந்த செய்தியை காட்டுவார்கள். இந்த மாதிரி காட்டக்கூடாது என்பதற்காக அந்த சொல்லுடைய கடைசியிலேயே ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இல்லா அன்னஹு லைஸ நபியும் பாதி, என்றாலும் எனக்கு பிறகு நபி கிடையாது. மூசாவுக்கு பிறகு நபி இருந்தாங்க, எனக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு படை புறப்பட்டு செல்கிறது. புறப்பட்டு போனாங்கல்ல, போனால் பெரிய யுத்தம்லாம் நடக்கலை. ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. ரொம்ப நெருக்கடியான நேரம், ரொம்ப தூர பயணம், புறப்பட்டு வண்டி போயிடுச்சு. போய் கிட்ட போக 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 பார்த்தா அந்த ரோம பாரசீக ரோம பேரரசோடு இணைந்திருந்த சிற்றரசுகள் இருக்கு பார்த்தீங்களா, யார் யாரெல்லாம் சேர்ந்து கொண்டு நபிகள் நாயகத்தை அடிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டார்களோ, நபிகளார் போகிற அந்த பாதையில் அவர்கள் புறப்பட்டு வருவதை பார்த்துவிட்டு சின்ன சின்ன அரசுகள் எல்லாம் அப்படி சைலண்டாக ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சரணடைஞ்சிட்டாங்க. ஒவ்வொரு மன்னராக வந்து 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 ரசூலுல்லாஹ்வை சந்தித்து நாங்கள் உங்களை ஏற்று போரிடல, உங்களோடு சேர்ந்து அந்யோன்யமாக இருக்க தான் விரும்புகிறோம் அப்படின்னு நபிகள் நாயகத்துக்கு அன்பளிப்புகளை கொடுத்து போர் செய்யாமல் அவர்கள் விலகி கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் போரை சந்திக்காமல் தபூக்கிற்கு போனார்கள். தபூக்கு போர் என்று சொல்லப்படுகிறது, ஆனால் அங்கே போரே நடக்கலை, யாரோடையும் சண்டை போடலை, யாரையும் வெட்டலை குத்தலை, ஒன்றுமே நடக்கலை, எல்லாரும் விலகிட்டாங்க. உதாரணமாக ஐலான்னு ஒரு பகுதி, அந்த மன்னர் வந்தார். வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு வெள்ளை கோவேரி கழுதையை பரிசாக கொடுத்தார், ஒரு பெரிய சால்வையை கொடுத்தார். நம்ம ஊரில் பொன்னாடு போத்துறானுல்ல, அது அன்னைக்கே இருந்திருக்கு போல இருக்கு. ஒரு பெரிய சால்வையை ரசூலுல்லாஹ் கொடுத்தார். கொடுத்துவிட்டு நம்ம ரெண்டு பேரும் நல்லா இருந்துக்குவோமே, ஏன் சண்டை போட்டுக்கிட்டு, சரி போ, நீ சண்டை போடுறது விரும்பலாட்டி நான் உங்க கூட சண்டை போட மாட்டேன் அனுப்பி விட்டுட்டாங்க. அடுத்து கொஞ்ச நேரம் ஆச்சு, திரும்ப இன்னொரு மன்னர் வந்தார். தூமத்துல் ஜந்தல் அப்படின்னு ஒரு பகுதி, அந்த பகுதியினுடைய மன்னர் வந்தார். அவர் சில அன்பளிப்புகளை கொடுத்தார். ரெண்டு பேரும் சமரசம் ஆயிக்குவோம், பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொருவராக போரில் இருந்து வாபஸ் பெற்ற பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரை சந்திக்காமலேயே வெற்றி கொடியோடு தன்னுடைய தேசத்திற்கு திரும்பினார்கள். இப்படி இன்னும் பல நிகழ்வுகள் இருந்தாலும் போர்க்களம் குறித்த தகவல்கள் போதுமான அளவிற்கு இதுவே நமக்கு போதுமான செய்திகளாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் வேறு பல செய்திகளை நபிகளாருடைய வரலாற்றில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். அல்லாஹ்